அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். சிரியாவில் கிளர்ச்சி படைக்கும் சிரிய இராணுவத்துக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சிரிய இராணுவத்திற்கு திடீர் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் கூட கிளர்ச்சி படையினரின் உடைய கடுமையான தாக்குதல் காரணமாக முக்கியமான ஹாமா நகரம் கிளர்ச்சி படைகளின் வசம் விழுந்திருக்கின்றது. இருந்த போதிலும் சிரியாவுக்கு ஆதரவாக பல்வேறுபட்ட நகர்வுகளை ரஷ்யாவும் ஈரானும் மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் நைம் காசிமும் இன்றைய நாளில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் உலக அரங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த பதிப்பில் விரிவாக பார்க்கலாம். முதலில் சிரியாவின் உடைய ஹோம்ஸ் நகரை ஹமாவுடன் இணைக்கும் சாலையில் வான்வெளி தாக்குதல்கள் மிக பெரிய அளவில் நடத்தப்பட்ட போதிலும் கூட கிளர்ச்சியாளர்கள் ஹமாவை கைப்பற்றியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மிக கடுமையான சண்டையின் பின்னர் ஹாமா நகரம் முழுமையாக கிளர்ச்சி படைகளின் வசம் வந்திருப்பதாக கிளர்ச்சி படைகளினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஹாமா நகரத்தில் இன்னமும் மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பகுதியை மட்டுமே கிளர்ச்சி படைகள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனைய பகுதிகளில் சண்டை இடம்பெற்று கொண்டிருப்பதாக சிரியாவின் உடைய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சிரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹயாத் தௌரித் அல்-ஷமாங் கிளர்ச்சியாளர்கள் அலப்போவை கைப்பற்றிய ஒரு வாரத்துக்கு பின்னர் மீண்டும் ஹமா நகரில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் இன்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நைம் காசிம் சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் உதவுவதாகவும் அதன் காரணமாகவே அவர்கள் இவ்வளவு வேகமான முன்னேற்றத்தை சிரியாவில் காண்பித்திருக்கின்றார்கள், அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட இதுவரை சிரிய கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தாத புதிய அதிநவீனமான ஆயுதங்கள் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய போர் டேங்கிகள் முதல் அவர்கள் பயன்படுத்தும் கவச வாகனங்கள் வரை மேற்கத்தைய நாடுகள் பயன்படுத்தக்கூடிய பாணியிலான வாகனங்களை அவர்கள் பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இவ்வாறான ஒரு விடயத்தை அவர்களால் ஒருபோதும் செய்ய முடியாது என தெரிவித்திருப்பதுடன் சிரியாவில் குழப்பத்தை உருவாக்க விரும்புவதால் டமாஸ்கஸில் நடக்கும் வன்முறைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு அளிப்பதாக நைம் காசிம் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹிஸ்புல்லா சிரிய இராணுவத்திற்கு ஆதரவாக போரிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஈராக்கில் இருந்து கிளர்ச்சி படைகள் சென்றிருக்கின்றார்கள். ஈராக்கில் இருந்து கிளர்ச்சி படைகளை எதிர்கொள்வதற்காக ஈராக்கில் இருந்து போராளி குழுக்கள் சென்றிருக்கின்றார்கள். அதே போல பல்வேறுபட்ட ஈரான் ஆதரவு இயக்கங்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் ஒரு தரைவழி யுத்தத்தில் ஒரு படையுடன் நேருக்கு நேர் நடைபெறக்கூடிய சண்டையில் ஹிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய அளவில் அனுபவம் பெற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே சிரியாவில் அவர்கள் பல கிளர்ச்சி படைகளுடன் மோதி வெற்றியும் அடைந்திருக்கின்றார்கள். அதே போல இஸ்ரேல் இராணுவத்துடன் இடம்பெற்ற மோதலில் ஹிஸ்புல்லா சற்று இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட ஹிஸ்புல்லாவிடம் மிகச் சிறந்த தேர்ச்சி பெற்ற போராளிகள் இருப்பதால் அவர்கள் சிரியாவுக்குள் சென்று ஒரு நேருக்கு நேர் மோதலை கிளர்ச்சி படைகளுடன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல லெபனானிலிருந்து ஒரு போராளிகள் குறித்த எண்ணிக்கையிலான போராளிகளை சிரியாவுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளை ஹிஸ்புல்லா ஏற்கனவே ஆரம்பித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைத்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் சிரிய கிளர்ச்சி படை HTSனுடைய தலைவர் அபு முகமது ஜொலானி அவர்கள் ஈராக்குக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கின்றார். அதாவது தற்போதைய சிரிய மோதலில் ஈராக் நடுநிலை வகிக்குமாறும் குறிப்பாக முகமது ஷியா அல் சூடானி சிரியாவுக்கு ஆதரவாகவோ ஈரானுக்கு ஆதரவாகவோ இந்த பிராந்தியத்தில் களமிறங்கி வீணாக இந்த பிரச்சனையை விரிவுபடுத்த வேண்டாம் என்றும் நாங்கள் ஈராக்கிற்கு எதிரான இந்த நடவடிக்கையும் செய்ய போவதில்லை, எனவே இந்த சிக்கலில் நீங்கள் நடுநிலை வகிக்க வேண்டும் என ஈராக்கிற்கு ஒரு பகிரங்கமான கோரிக்கை அல்லது ஒரு எச்சரிக்கை பாணியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். HTS சிரிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் அபு முகமது ஜொலானி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, மத்திய சிரியாவில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நகரான ஹாமாவில் கிளர்ச்சி படைகளின் வெற்றியை தொடர்ந்து அவர் இந்த செய்தியை ஈராக்கிற்கு விடுத்திருக்கின்றார். இருந்த போதிலும் இந்த தாக்குதலில்
சிரியாவுக்கு ஆதரவாக ஏற்கனவே ரஷ்யா ஈரான் களத்தில் இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் நேரடியாக ஈரான் இராணுவம் களமிறங்கவில்லை. ஆனால் ஈரான் ஆதரவு போராளிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் சிரியாவுக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் சிரியாவுக்கு ஆதரவாக எப்படியும் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளை தொடர்ந்து ஈராக்கும் கைகோக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ஈராக் ரஷ்யா ஈரான் போன்றவற்றுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நட்பு நாடாக சிரியா காணப்படுவதால் சிரியாவின் உடைய இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அல்லது சிரியாவில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்கு ஈரான் ஈராக் ரஷ்யா இணையலாம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஹமா மற்றும் அலப்போவில் பெற்றுக்கொண்ட வெற்றிகளை அடுத்து மிகப்பெரிய அளவில் உற்சாகமடைந்துள்ள சிரிய கிளர்ச்சியாளர்கள் இப்போது ஹிஸ்புல்லாவின் வசம் தங்களுடைய பார்வையை திருப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் சிரியாவில் ஒரு ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தி சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத்தின் அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் கூட லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடனான போரில் கூட அவர்களை இஸ்ரேல் படைகளால் தோற்கடிக்க முடியவில்லை. தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்தார்கள். பெய்ரூட்டிலும் ஏனைய இடங்களிலும் வான்வழி தாக்குதல் மூலம் ஹிஸ்புல்லாக்களுக்கும் லெபனான் மக்களுக்கும் இவர்கள் பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட தரைவழி தாக்குதல் என்று வரும்போது மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவ்வாறு ஒரு பலமிக்க ஹிஸ்புல்லா இருப்பது சிரியாவுக்குள் எந்த நேரத்திலும் அவர்கள் உள்ளே நுழைந்து அல் ஆஷாத்துக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளின் மீது ஒரு வலிந்த தாக்குதலை செய்யலாமா என்பது குறித்து சிரிய கிளர்ச்சியாளர்கள் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலுடனான போரில் இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட ஹிஸ்புல்லா மிக பெரிய அளவில் பயிற்சி பெற்ற நிபுணத்துவம் வாய்ந்த போராளிகளை தங்கள் இயக்கத்தில் கொண்டிருப்பதால் ஹிஸ்புல்லாவும் சிரிய கிளர்ச்சி படைக்கும் இடையில் நேருக்கு நேரான ஒரு மோதல் சிரியாவில் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருப்பதாக அமெரிக்காவின் உளவுத்துறை இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலும் இதே விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நைம் காசிமும் இன்றைய தினம் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் சிறிய கிளர்ச்சி படைக்கு ஆதரவாக அமெரிக்கா இஸ்ரேல் இல்லாது விட்டால் இவ்வளவு தூரங்கள் அவர்கள் வந்திருக்க முடியாது, இவ்வளவு நகரங்களை கைப்பற்றி இருக்க முடியாது என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் சிரியாவில் ஒரு வேளை சிறிய கிளர்ச்சி படைக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஒரு மோதல் இடம்பெற்றால் அது ஒரு மிகப்பெரிய இரத்த களரி ஏற்படுத்தக்கூடிய மோதலை ஏற்படுத்தும் என்பதுதான் மத்திய கிழக்கின் போர்களை ஆய்வு செய்து வரக்கூடிய பல ஆய்வாளர்களுடைய கவலையாக இருக்கின்றது. ஏனெனில் சிரிய கிளர்ச்சி படையினரும் முன்பை விட பலமடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு மேற்கத்திய நாடுகளில் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவும் சிரிய கிளர்ச்சி படைகளும் நேருக்கு நேர் மோதினால் மிக பெரிய அளவிலான ஒரு இரத்த களரி அங்கு ஏற்படும் என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது. இந்த நிலையில் குறிப்பாக சிரியாவில் செயற்படும் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவளிப்பதை உக்ரைன் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஈரான் ஒரு பகிரங்கமான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம், சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளுடைய ட்ரோன் தாக்குதல்கள், அவர்களுடைய பல்வேறுபட்ட வலிந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் உக்ரைன் இராணுவத்தினர் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கியிருப்பதாக பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார்கள். இதை கிவ் போஸ்ட் நேரடியாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உக்ரைன் அவர்களை பயங்கரவாதிகளை ஆதரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் ஈரான் ஒரு நேரடியான கோரிக்கையை உக்ரைனுக்கு விடுத்திருக்கின்றார்கள். எனவே உக்ரைன் இந்த நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாதுவிட்டால் இது வீணான பிராந்திய குழப்பங்களை ஏற்படுத்தும் என்பது குறிப்பாக இன்று ஈரான் விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கும் சிரிய கிளர்ச்சி படைக்கும் ஒரு நேரடி மோதல் ஏற்படலாம் என தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் குறிப்பாக சிரியா மற்றும் லெபனான் எல்லை பகுதி கடமைகள் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத பரிமாற்றங்கள் சிரியாவினூடாக நடைபெற்று கொண்டிருப்பதால் அந்த ஆயுத தளபாட ட்ரக்குகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட குறிப்பாக லெபனானுக்குள் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் சிரிய படைகளுக்கு எதிராக சிரிய இராணுவத்திற்கு ஆதரவாக உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதனால் சிரிய கிளர்ச்சி படைக்கு ஆதரவாகவே இஸ்ரேல் இந்த தாக்குதலை சிரிய லெபனான் எல்லையில் இந்த நேரத்தில், ஏனெனில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் தற்போது அமலில் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் லெபனான் சிரியா எல்லையில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்துவதாக இருந்தால்
அது நிச்சயமாக சிரியாவில் செயற்படும் கிளர்ச்சி படைகளுக்கு ஆதரவான ஒரு தாக்குதல் தான் என்பதை சுயாதீன ஊடகங்கள் பலரும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் ஹிஸ்புல்லாக்கள் சிரியாவுக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கும் பாதைகளை தகர்ப்பது, பாலங்களை தகர்ப்பது, அங்கு செல்லக்கூடிய வாகன தொடரணிகளை தகர்ப்பது போன்ற நடவடிக்கைகளுக்காக ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றார்கள். அது மேலதிக பதற்றத்தை அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதும் பலருடைய தற்போதைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் அல் அரிடா எல்லைக்கடவையில் இதற்கு முன்னரும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தாலும் கூட தற்போது இந்த கிளர்ச்சிப்படை தாக்குதலின் பின்னர் இந்த தாக்குதல்களின் அளவை இஸ்ரேல் அதிகரித்திருக்கின்றார்கள் என்பதும் இஸ்ரேல் கிளர்ச்சிப்படையுடனான தொடர்புகளை மிகப்பெரிய அளவில் மீண்டும் சந்தேகிக்க வைத்திருக்கின்றது. அடுத்து சிரியாவில் பல்வேறுபட்ட தரப்புகள் ஒரே நேரத்தில் மோதியிருக்கும் இந்த சூழ்நிலையில், மோதிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களுக்கிடையே அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான ராக்கெட் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. 4 அமெரிக்க இராணுவத்தினர் மூளைக்காயத்திற்கு சிகிச்சை பெற்று வருவதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. எனவே சிரியாவில் ஏற்கனவே நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தோம், சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மீது அமெரிக்கா ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக தங்களுடைய தளங்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்காக இவர்கள் தயார் செய்திருந்த ராக்கெட் லாஞ்சர்கள், ஏவுகணைகள், ஆர்ட்லரி செல்களை தாங்கள் அளித்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் இன்றைய நாளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்க படைகளுக்கு சிரியாவில் கொடுக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சியாக இது இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ரஷ்யாவின் உடைய வெளியுறவுத்துறை மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் பிரபலமான ஊடகவியலாளர் டாக்டர் கார்ல்சனுடன் ஒரு நேர்காணலில் உக்ரைன் உடனான போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வை காண மாஸ்கோ எப்போதும் தயாராக இருக்கின்றது. இந்த போரை நிறுத்துவதற்கு இராணுவ நடவடிக்கைகள் தவிர பேச்சுவார்த்தைகளூடாக ராஜதந்திர ரீதியில் தீர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் உக்ரைனின் நேட்டோ அங்கத்துவத்தையோ அல்லது வெளிநாட்டு இராணுவ பிரசன்னத்தையோ ரஷ்யா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த விடயங்களை தவிர்த்து நேட்டோவில் உக்ரைன் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என உறுதியளித்தால், அல்லது உக்ரைனுக்குள் வெளிநாட்டு இராணுவத்தினருக்கு இடமளிக்கப்படாது என்பதை உறுதியளித்தால் இந்த பிரச்சனையை சமாதான முறையில் தீர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாகும். எனவே மீண்டும் மீண்டும் நேட்டோவில் இணைவதற்கான கோரிக்கையிலிருந்து பின்வாங்காமல் இந்த யுத்தத்தை இவ்வளவு விரிவான யுத்தமாக மாற்றியிருப்பது உக்ரைனின் உடைய நடவடிக்கைகளை தவிர ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் அல்ல எனவும், நேட்டோ படைகள் ரஷ்யாவுக்கு அருகாமையில் ரஷ்யா எல்லைக்கடவையில் வந்துவிட்டால் ரஷ்யாவின் இறையாண்மை பாதிக்கப்படும் என்பதால் நாங்கள் நிச்சயமாக நேட்டோவில் சேரக்கூடிய உக்ரைனின் முடிவிலிருந்து அவர்கள் விலகும் வரை ஒருபோதும் சமாதான பேச்சுக்களுக்கு செல்ல மாட்டோம் என்று தீர்க்கமான பதிலை ரஷ்யா இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பிரிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.